ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 92.7 பிக் எஃப்எம்ல. நான் உங்கள் ஆர்ஜே சுகன்யா பேசிகிட்டு இருக்கேன். இது ஒன்று ஒன்லி உங்களோட ஃபேவரட் ஷோ மனம் விரும்புதே. பொதுவாக எல்லாரோட லைஃப்லையும் ரொம்பவே ஸ்பெஷலான பர்சன் இருப்பாங்க. அது யார், அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, எதனால் அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், எதனால் அந்த ஸ்பெஷல் பிளேஸ் அப்படின்னு அந்த இடத்துக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்றைக்கி நம்ம ஷோவில் இதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இதை பேசுகிறதுக்கு முன்னாடி என்னோடய லைஃப்பில் யார் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மா தாங்க. ஸோ எங்கள் அம்மாவை லைஃப் லாங் நான் ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கணும், என் கூடவே வச்சுக்கணும். ஏன்னா இந்த உலகத்தை பார்க்க வச்சது எங்கள் அம்மா தான். ஸோ அவங்களுக்கு எப்போவுமே நான் தேங்க் பண்ணணும். கடவுள் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் என்னோடய பேரண்ட்ஸ், அதுலேயே என்னோடய அம்மா. ஸோ எங்கள் அம்மா தான் என் லைஃப்பில் ரொம்ப ஸ்பெஷலான பர்சன். அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் யார் ரொம்ப ஸ்பெஷல், அவங்க எதனால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற விஷயத்தை என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உடனே உங்கள் மொபைல் எடுத்து 9841000011 நம்பருக்கு டயல் பண்ணிங்க, என்னோட ஷேர் பண்ணிங்க. நம்ம ஃபர்ஸ்ட் லக்கி காலர் யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ சொல்லுங்கள் சார். மை நேம் இஸ் நிஷாந்த். நிஷாந்த் சொல்லுங்கள். நிஷாந்த் என்ன பண்ணுறீங்க? ஸ்கூல் படிக்கிறேன். ஸ்கூல் படிக்கிறீங்க, ஸ்கூல் கோயிங் பாயா? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நிஷாந்த்? 12th ஸ்டாண்டர்ட். 12th ஸ்டாண்டர்ட், சூப்பர். எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, 11th முடிச்சு 12th கோச்சிங். சூப்பர், கோச்சிங் கோயிங். நல்லா படிப்பீங்களா நிஷாந்த்? ஸோ பரவாயில்லாமல் படிப்பேன். பரவாயில்லாமல் படிப்போம். இது சொல்கிறது கூட ஒரு தைரியம் வேணும். பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப நல்லா எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணணும். வெரி வெரி ஆல் த பெஸ்ட். அண்ட் நம்ம ஷோவில் ஒரு கொஸ்டின் கேட்டுட்ருக்கோம் நிஷாந்த். என்ன கொஸ்டின் தெரியுமா? தெரியாது. ஓகே, பரவாயில்ல நிஷாந்த், நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் யார்? இப்போ பொதுவாகவே எல்லாரோட லைஃப்லையும் யாராவது ஒரு பர்சன் ரொம்ப பிடிக்கும். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா அப்பா அம்மா, காதலன் காதலி, ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ரிலேட்டிவ்ஸ், பஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட், அந்த மாதிரி நிறைய பேர் கிராஸ் பண்ணியிருப்பாங்க, உங்கள் கூடவே இருப்பாங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் என்ன பிளேஸில் இருக்காங்க, அதில் ஸ்பெஷல் பிளேஸ் இவங்க தான் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் யார் அந்த ஸ்பெஷல் பர்சன் தெரிஞ்சுக்கலாமா? என்னோட 10th கிளாஸ் டீச்சர். வா அப்பா, கிரேட்யா, சான்ஸே இல்லை. நானா அம்மா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பையனை பார்த்தீங்களாங்க, நிஷாந்த். அவனோட 10th ஸ்டூடெண்ட். 10th படிக்கும் போதா? 10th. இப்போவும் கான்டாக்டில் இருக்கீங்களா? இப்போ அதே ஸ்கூலில் தான் இருக்காங்க. அதே ஸ்கூலில். நாங்கள் வேறு பிளாக்கு, மிஸ் வேறு பிளாக். மிஸ் வேறு பிளாக். ஃபோன்லலாம் பேசுவீங்களா? ஃபோன்லாம் பேசுனது இல்லை. ஓகே, எதனால் அவங்களுக்கு அந்த ஸ்பெஷல் பிளேஸை நீங்கள் கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நிஷாந்த்? ஏன்னா நான் ஸ்டடீஸில் எப்போவுமே கொஞ்சம் டவுன் தான். அவங்க தான் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி என்னை இவ்வளோ பெரிய நான் 10th கம்ப்ளீட் பண்ண காரணமே அவங்க தான். என்ன தான் திட்டினாலும் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். வாவ், சூப்பராக சொன்னீங்க நிஷாந்த். உண்மையே அதுதான் விஷயம். என்னென்னா நம்ம எந்த அளவு என்கரேஜ் பண்ணுறோமோ அதுதாங்க டீமோட்டிவ் இல்லாமல் மோட்டிவேட் பண்ணும். உன்னால் முடியும், யூ கேன் டூ இட் அப்படின்னு நம்மளை என்கரேஜ் பண்ண தான் இங்கே நம்மளுக்கு ஆட்களே இல்லைங்க. அப்படி ஒரு விஷயம் தான். எனக்கு கூட ரொம்ப என்கரேஜ் பண்ணுறவங்கள ரொம்ப பிடிக்கும். நான் எல்லாருமே என்கரேஜ் பண்ணுவேன், சீரியஸ்லி. அட்வைஸ் வேறு, என்கரேஜ் பண்ணுறது வேறு, ஸோ மோட்டிவேஷன் பண்ணுறது வேறு. ரொம்ப அழகாகவே பேசின நிஷாந்துக்காக ஒரு அழகான சாங் ப்ளே பண்ணுறேன். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் நிஷாந்த். தேங்க்யூ.